வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு எதிர்பார்த்துட்டு இருக்க இன்ஜினியரிங் அட்மிஷன்காரவங்க ரவுண்ட் 1 ஜூலை 20 ஆரம்பிக்க போது எல்லாருமே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையிலே சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் நிறைய தடுமாற்றங்கள், கன்ஃபியூஷன்ஸ். அதனால நம்ம ஏற்கனவே 2-3 வீடியோ போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தப்பு பண்ணிட்டு 996 பேர் செகண்ட் ரவுண்ட்லையும், மொத்தத்திலே தேர்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டில் தப்பு பண்ணி 2996 பேர், ஆல்மோஸ்ட் 3000 பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாமல் போனதெல்லாம் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காரவங்களுக்கு ஜூலை 20, 21, 22 நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட போகிற பெரிய சவால்கள், எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், ஈவன் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜூலை 20, 21, 22 இந்த 3 நாள் தான் ரவுண்ட் 1 மாணவர்களோட லைஃபையே டிசைட் பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் இப்போ எனக்கு வந்த ஃபோன் கால்ஸ் பொறுத்து இந்த தடவை நிறைய மாணவர்கள் தப்பு பண்ண போகிறாங்க. ஏன்னா ஏன் சார் நீங்களே இப்படி ஒரு நெகட்டிவாக பேசுங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்டை ஓவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆனது தான். ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுன்னு எல்லா யூடியூபரும் என்ன சொன்னாங்கன்னா, 2 to 10 or 14 மார்க்ஸ் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆக போது, ரொம்ப சந்தோஷமா இருங்க, எல்லாத்துக்கும் நல்ல காலேஜ் கிடைச்சுன்னு எல்லாருமே சொன்னது உண்மை. ஆனால் அந்த வீடியோவோட உண்மையான தன்மை, எல்லாரும் சொன்னதுக்கான நூக்கன் கார்னர் எல்லாருமே அது கொஞ்சம் புரிய மறந்துட்டீங்க. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, 2 to 14 மார்க் குறைஞ்சது த்ரோட் ஹோல் அப்ளிகேட்டில், பட் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் மைக்ரோ லெவலில் நீங்கள் பார்க்கணும். மைக்ரோ லெவலில் எல்லாருமே இப்போ நீங்கள் மைக்ரோ லெவலில் எப்படி திரும்ப சொல்கிறாங்க, எனக்கு வந்த ஃபோன் கால்ஸில், சார் போன வருஷம் இந்த வருஷம் என் பையனுக்கு எம்ஐடி கிடைக்கிது, அது சேருவா சார், என் பையனுக்கு பிஹெச்டி கிடைக்கிது, இல்லை தியாகராஜா கிடைக்கிது, ரெண்டில் எது சார் எடுக்க. ஏன்னா இப்போவே அவங்க ஒரு 2 காலேஜ் இல்லாட்டா 3 காலேஜுக்கு மேலே அவங்க பேசுகிறதே இல்லை. கேட்டால் சார் இப்போ என்னுடைய ரேங்க் 5300 இருக்குது, ஆனால் போன வருஷம் 6000க்கே கிடச்சிருக்கு, ஸோ அதோட கம்மியாக தானே இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்லன்னு அவங்க ரொம்ப இதாக இருக்காங்க. ஏன்னா போன வருஷம் 6000 கிடச்சிருக்கு, இந்த தடவை எனக்கு 5400 இருக்குது, எனக்கு உறுதியாக கிடைச்சும்லன்னு சொல்லி எல்லாத்தோட மைண்டில் என்ன இருக்குன்னா, அந்த ரேங்கோட பூதமாக இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரேங்க் அனாலிசிஸ் ஒரு மேபி இந்த மாதிரி இருக்கலாம், இருக்கு இல்லை இருக்கலாம், மே மஸ்ட் கிடையாது, ஷுட் கிடையாது, மேபி வரலாம். சார் என்ன சார் 1000 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏன் எனக்கு வரக்கூடாது, எல்லாருமே அப்படி நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி பேசுவோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எனக்கு உறுதியா எம்ஐடி கிடைக்குது, தியாகராஜா கிடைக்குது, பிஇஜி கிடைக்குதுன்னு அப்படி இருக்கும்போது எத்தனை காலேஜில் மெக்கானிக்கல் குறைச்சிக்கிட்டு வராங்க, புரியுதா? ஸோ ஒரு காலேஜில் மெக்கானிக்கலை குறைச்சிட்டாங்க, வேற பிரான்ச்சை குறைச்சிட்டாங்க. ஒரே காலேஜில் 2-3 பிரான்ச் குறைச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது என்ன ஆகும், அந்த லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க. 10 செக்ஷன், சாரி 2 செக்ஷன் இருந்த இடத்துல ஒரு செக்ஷனாக மாறிடுச்சு. நீங்கள் 2 செக்ஷனோட ரேங்க் அனாலிசிஸ் பார்த்து எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. அந்த காலேஜை ஒரு செக்ஷனாக மாற்றிருந்தாங்கன்னா, அதே மாதிரி எல்லாருமே ஒரே காலேஜை விரும்ப ஆரம்பிச்சாங்கன்னா, ஸோ அதனால என்னுடைய சஜஷன் ரொம்ப, இப்போ நீங்கள் 5000 ரேங்க்ல இருக்கீங்க, ஆனால் போன வருஷம் 6000 கிடைச்சிருக்கு.
அப்படி மட்டும் நீங்க நினைக்க கூடாது. போன தடவை 10,000த்துல எந்த காலேஜ் கிடைச்சிச்சோ அது வரை வந்து நீங்க வந்து சாய்ஸை வந்து எழுதணும். ஏன்னா அது அந்த இதுதான் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் இருக்கு. சார் போன தடவை என்னோட கம்மியா 1000 ரேங்க் கம்மியா கிடைச்சிருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய சாய்ஸோட ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி நீங்க சாய்ஸோட கம்மி இன்னொரு ஒன்று சொல்லிக்கிறாங்க, சார் இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் நிறைய வந்துருச்சுல, ஏற்கனவே வந்து இந்த ரேஞ்ச் இருக்கும்போது இப்போ எனக்கு கிடைக்காதான்னு ஓவர் கான்ஃபிடென்ட் அதீத நம்பிக்கையில் இருக்கீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட் லீட் டு ஃபெயில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போன தடவை வந்து 996 மாணவர்கள் பண்ண தவறு ஓவர் கான்ஃபிடென்ட். கேட்டா அதுவும் மெயினா யார்கிட்ட அந்த அடிசரக்கு அதிகமா இருக்குன்னா 190க்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். ஏன்னா போன வருஷம் வந்து கிடைச்சிருக்கல, இப்போ நான் 190 எடுத்திருக்கேன், ஒரு 4 மார்க் கூட 194க்கு போன வருஷம் கிடைச்சிருக்கு, அப்படின்னா எனக்கு கிடைக்கும்னு ரொம்ப லிமிட்டட். என்கிட்ட வந்த கால்ஸில் 75% ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நிறையா வந்து சொல்லியாச்சு, அதையும் மீறி வந்து ஏன்னா இது எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு நம்ம பெய்ட் சர்வீஸில் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம நிறையா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப வந்து மார்க்கில் கம்மியான இருக்கிறவங்க, கட் ஆஃப்ல கம்மி, ஸ்போர்ட்ஸில் நல்ல மார்க் இருக்கிறவங்க, ஒரு 200 to 250 ரேஞ்சில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம காலேஜ் சாய்ஸஸ் நிறையா வைக்க சொன்னாலும் அவங்க 50, 60 மட்டும்தான் வந்து சாய்ஸஸ் வச்சாங்க. அப்போவே நான் சொல்லிட்டேன், சார் உங்களுக்கு உறுதியாக கிடைக்காது, நீங்கள் சாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னா அவங்க திருப்பி எல்லா யூடியூபர் சொல்கிற அந்த டாப் 50 வரதான் வர்றாங்க தவிர மிச்சம் வந்து வேற கிரிட்டீரியா எதுவுமே யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால போன வருஷம் ரேங்க் ஒரு கன்சிடரேஷன் ஃபேக்டர் தான், அதுதான் நாட் ஏ டிசைடிங் ஃபேக்டர். மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ லாஸ்ட் மினிட்ல வந்து நிறைய டைவர்ஷன் நடக்கும். ஏன்னா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக வந்து ஒரு டீம் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு கன்சல்டன்ட். அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், ரவுண்ட் 1 மாணவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க சொல்கிறாங்க, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் எங்கத்தில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு மேபி யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு டாப்பில் இருக்கிற காலேஜஸில் வந்து இந்த வருஷம் ரவுண்ட் 1ல் எங்கள் காலேஜில் சீட் அதிகமாக போடணும்னு ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறையா காலேஜஸ் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அந்தந்த காலேஜில் கமிஷன் வாங்கிட்டு அந்த காலேஜை முன்னாடி வைக்கிறதுக்கு நிறைய கன்சல்டன்ட் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இதாக இருக்காங்க போது நீங்கள் தான் சுயமாக யோசிக்கணும். ஏன்னா என்னுடைய மார்க்குக்கு இந்த காலேஜ் கிடைக்கும், ஏன் கன்சல்டன்ட் சொல்கிற காலேஜை வைக்கணுமா கேட்டால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே எல்லா ஸ்காலர்ஷிப்பும் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றோம், நீங்கள் எதுவுமே பே பண்ண வேணாம். ஏன்னா அது நீங்களே வந்து காலேஜ், இப்போ ஒரு காலேஜ்லேருந்து டைரெக்டாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணாங்கன்னா டைரெக்டாக அந்த காலேஜ்காரங்க கூட நீங்கள் டீட்டெயில் எல்லாம் கேட்டுக்கிட்டு வைக்கிறதுல தப்பு கிடையாது. உங்கள் மார்க்குக்கு அந்த ரேஞ்ச் கிடைக்குதுன்னா நீங்கள் ஒரு 190 மார்க் எடுத்துட்டு 165, 170 ரேஞ்சில் கிடைக்க போகிற காலேஜில் வந்து ஆஃபர் அக்செப்ட் பண்ணணுமா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து இப்போது எல்லா யூடியூபர்ஸும் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறாங்க. சார் இந்த காலேஜோட லிஸ்ட்டை வந்து இது அப்படியே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும்னு அவங்களா ஒரு காலேஜ், அவங்களா ஒரு குரூப் போட்டு அனுப்புகிறாங்க யூடியூபர். ஈவன் நானும் ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன்னா என்னுடைய பிடிஎஃபையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் அப்படி ஒரு பிடிஎஃப் கேரியர் கைடன்ஸ் குரு ஜாக்கிர் ஹுசேன் சார்பாக எந்த பிடிஎஃப்பும் வரப்போகிறது கிடையாது. நாம் வந்து இந்த காலேஜ் இந்த லிஸ்ட்லாம் போடுங்கன்னு சொல்லி என் சைட்லேருந்து எந்த பிடிஎஃப்பும் வராது. ஏன்னா அப்படியே உங்களை ஏமாற்றி வந்து ஒரு எனக்கு கமிஷன் கொடுக்குற காலேஜை ஊடால் சொல்லணுமே அந்த ஈன புத்தி, ஓப்பனாக பேசுகிறேன், அந்த ஈன புத்தி எனக்கு தேவையே இல்லை. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுக்குறோம், பெய்ட் சர்வீஸில் பண்ணி கொடுக்குறோம். என்கிட்ட பெய்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் எந்த இடத்துலையும் வந்து நான் காலேஜை பற்றி பேசவே மாட்டேன். என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக நோட் பண்ணியிருந்தாலும் நம்ம எந்த காலேஜையும் பற்றி பேசியிருக்க மாட்டோம். அதே மாதிரி என்கிட்ட பெய்ட் சர்வீஸில் பண்ணிட்டு இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போதும் நான் நிறைய காலேஜஸ் போன வருஷம் ரவுண்ட் 1ல் எது நல்ல காலேஜ், ஓவராலாக எந்த காலேஜ் நல்லது, இந்த காலேஜ் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் செலக்ட் பண்ண காலேஜை வந்து நான் ரிஃபைன் பண்ணுறேன், நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க காலேஜ். அதில் தரமாற்றம் இருந்தால் இந்த காலேஜ் உங்களோட நல்ல பெஸ்ட் காலேஜ்னு சொல்லுவேன் தவிர நானாக எந்த காலேஜையும் வந்து இன்ஸ்டிட் பண்ணாமல் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜை பண்ணி இருக்கிறதுலே பெஸ்ட் காலேஜை அரேஞ்ச் பண்ணுறதான் நம்மளுடைய வழக்கம். நம்ம கடந்த 2-3 வருஷமாக அதான் பண்ணோம். இந்த வருஷமும் எல்லாத்துக்கும் தெரியும் என்கிட்ட சாய்ஸ் பண்ணவங்ககிட்ட என்ன பண்ணியிருக்கேன்னு. ஸோ அதனால்
சார் எனக்கு வந்து பயமாக இருக்குது, எனக்கு இந்த பெஸ்ட் காலேஜ் வேணும், ஆஃபர் அக்செப்ட் பண்ணணுமா வேணாமா, இந்த பெஸ்ட் காலேஜ் எனக்கு என்ன வேணும், இல்லை 7.5 வந்து நான் எனக்கு எப்படி வேணும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தடமாற்றம் இருந்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டு நம்மகிட்ட ஒரு நான் ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், நம்ம எதுக்கு ஒரு பெய்டு சர்வீஸ் பண்ணுறோம்னா, நான் ஃப்ரீயாக சொன்னோம்னா இருக்கிற ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிற 38,000 பேர்த்துக்கும் நம்ம 37,000 பேரும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணால் நம்மகிட்ட வந்து கைட் பண்ண டைம் இருக்காது. அதே மாதிரி ஏனோ தானோன்னு பழக்கமே கிடையாது. நம்ம வந்து ரீசெண்டாக நம்மகிட்ட ஸ்போர்ட்ஸ்க்கு ஃபில் பண்ணவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணோம்னு. ஸோ அதனால் சார் பெஸ்ட்டு காலேஜ் ஒரு சின்ன பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் நீங்கள் எனக்கு எப்போதுமே கால் பண்ணலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்கள். என் செல் நம்பர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 9842376822. உங்களுடைய நல்ல காலேஜ் வேணும்னா, நீங்கள் விரும்புகிற காலேஜில் எந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் வச்சு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியே வழிமுறை வேணும்னா எப்போதுமே எனக்கு கால் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சது என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப்.